இந்த வள்ளிமலை சித்தர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து கதா கால விஷேபம் முருகனை பத்தி அவ்வளவு அழகா பாடிட்டே வராரு, சொல்லிட்டே வரும்போது அந்த கூட்டத்துல இருந்த ஒருவர் என்ன தெரியுமா பண்றாங்களா, வள்ளிமலை சித்தரை பார்த்து ஒன்ஸ் மோர் அப்படின்னு கத்துறாரு. அவர் வந்து மந்திரவாதி. அந்த அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஜனங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஒன்ஸ் மோர் கேட்டவர் வந்து ஒரு மந்திரவாதி, மிகப்பெரிய மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. உன்ன வள்ளிமலை சித்தர் என்ன பண்ணாரா, நோ மோர் அப்படின்னு சொன்னாரா, சிரிச்சுட்டே சொன்னாரா நோ மோர். அந்த மந்திரவாதி கோபம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா நோ மோர் சொல்லுவேன், நோ மோர் கையை காட்டி நோ மோர் சொன்ன இல்லையா, அந்த கையை காட்டி சொன்ன கை வந்து உனக்கு விளங்காம போகட்டும் அப்படி சொல்லிட்டு மந்திரத்தை ஜெபிச்சிடுறாரு. 3 சுழி மந்திரத்தை ஜெபிச்சிடுறாரு. ஜெபிச்ச உடனே அந்த வள்ளிமலை சுவாமிகளால கையை தூக்க முடியல. 3 சுழி மந்திரம், அந்த துஷ்ட மந்திரத்தை அவர் ஏவினதுனால வள்ளிமலை சித்தர்களால கையை தூக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாரு. இருந்தாலும் முருகனின் புகழை பாடிக்கொண்டேதான் இருந்தாரு. பாடிட்டு நல்லபடியா முடிச்சிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த வள்ளிமலை சுவாமி அந்த அவரை கை தூக்க முடியாம ரொம்ப சிரமப்படுறாரு. செய்வினை இந்த அளவுக்கு பாதிக்குது, சுவாமிக்கே செய்வினை பாதிச்சிருச்சே சொல்லிட்டு வள்ளிமலை சுவாமியுடன் இருந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்கப்பா, சுவாமியே செய்வினை பாதிச்சிருச்சுப்பா, கையை தூக்க முடியலப்பா. ஏதோ 3 சொல்லி மந்திரத்தை உச்சரிச்சான். அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மந்திரவாதி எழுந்து நோ மோர் சொல்லிட்டாரு சொல்லிட்டு கோபத்துல உச்சரிச்சாரு. கையை தூக்க முடியாம வள்ளிமலை சுவாமி ரொம்ப அவசரப்படுறாரு அப்படி சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வள்ளிமலை சுவாமி எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு, எதுவுமே பதில் சொல்லல. அப்படியே இருக்கும் பொழுது அந்த மறுநாள் காலைல விடியுது. அவர் சொன்னார் இல்லைங்களா, நோமோ சொன்னதுனால 3 சொல்லி மந்திரத்தை உச்சரிச்சாங்க இல்லைங்களா அந்த மந்திரவாதி, அவர் ஓடி வராரு, சாமின்னு ஓடி வராரு. வள்ளிமலை சுவாமி ஒண்ணுமே பண்ணாம சிரிச்சுட்டே இருக்காரு. ஆனா அவரால் கை தூக்க முடியல. கை தூக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. வாப்பா என்னப்பா ஆச்சு அப்படி சொல்றாரு. சாமி நேத்து நைட் எல்லாம் நான் தூங்கல சாமி, என் உடம்பே ஊசியில குத்துற மாதிரி இருந்தது, ரொம்ப சிரமமா இருந்தது. நீங்க என்ன சாமி செய்வினை பண்ணீங்க, எனக்கு பதிலுக்கு என்ன செய்வினை பண்ணீங்கன்னு கேட்டாரு. உடனே வள்ளிமலை சுவாமிகள் சொன்னாரா, நான் எந்த செய்வினையுமே பண்ணல, உன்னை எதுவுமே நான் சொல்லல, முருகப்பெருமான் அனைத்தும் பார்த்து கொண்டு இருப்பார் சொல்லிட்டு அமைதியா தான் நான் இருந்தேன், நீயே வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொன்னாராம். உடனே அவர் சொன்னாரா, சாமி என் மேல எனக்கு குத்துற மாதிரி இருக்கு சாமி, அதை வந்து நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமியிடம், அந்த வள்ளிமலை சுவாமியிடம் அவர் வந்து கெஞ்சிறாரு, என்ன சரி பண்ணுங்க சாமின்னு. நான் சரி பண்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ என் மேல ஏவினை இல்லையா 3 சொல்லி மந்திரம், துஷ்ட மந்திரம், அது நீ எடு, என்னால முடியும், அந்த துஷ்ட மந்திரத்தை என்னால் எடுக்க முடியும். இருந்தாலும் நான் ஏன் எடுக்கலன்னா